ಹರಿಬೋಲ್ ದಂಡವತ್ ಪ್ರಣಾಮ್. ನಾವಂದು ಶ್ರೀಲ ಭಕ್ತಿ ವಿನೋದ್ ಠಾಕೂರ್ಗೆ ಶರಣಾಗತಿಲೆ ஆத்ம நிவேதன சரணாகதிக்கு 6 அடையாளத்திலே ஒரு அடையாளம் ஆத்ம நிவேதன. ஆத்ம நிவேதனத்தில் 5வது கீர்த்தனை இன்னைக்கு படிக்க போகிறேன். আমার বলিতে প্রভু আর কিছু নাই, তুমি আমার মাত্র পিতা বন্ধু ভাই. இப்போ சரணாகதிக்கு வர அடையாளம் ஆத்ம நிவேதனம் சொன்னால் நான் எனக்குள்ள பாவப்படுறது. நம்ம வேத புராணங்கள் எல்லாம் சொல்கிறது மாயை சொன்னால் இந்த உடம்பு நான், இந்த உடம்பு சம்பந்தப்பட்டமானது எல்லாம் எனக்குள்ளது நினைக்கிறது தான் மாயை. இப்போ இங்கேயே சொல்லிட்டு இருக்காரு, இப்போ எனக்கு உள்ளது சொல்லி இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது, நீ தான் எனக்கு உள்ளவன் இந்த உலகத்தில். அது என் அம்மா இருக்கலாம், அப்பா இருக்கலாம், எனக்கு நண்பன் இருக்கலாம், எனக்கு சகோதரன் இருக்கலாம், எல்லாமே நீந்தான் பகவான் கிருஷ்ணர். அப்படி நம்ம நினச்சிட்டு இருக்கோமா? பகவான் தான் நமக்கு அப்பா அம்மா. வாயில் பேசுறது வேறு, வாழ்வது வேறு. அம்மா சொன்னால் பாசம் எதிர்பார்ப்போம், அந்த பாசம் கூட கிருஷ்ணர்கிட்ட எதிர்பார்க்குறது. அப்பா சொன்னால் நமக்கு காப்பாற்றுவார் எதிர்பார்ப்போம், அந்த நமக்கு காப்பாற்றுவான் பகவான் கிருஷ்ணர் தான் காப்பாற்றுவான்னு நினைக்கிறது. நண்பன் சொன்னால் நம்ம இதயத்தில் உள்ள சுக துக்கம் நம்ம அவர் கூட இது பண்ணுவோம், அது கிருஷ்ணர்கிட்ட தான். அதே போல் இங்கே சொன்னார் சகோதரன். சகோதரன் கூட ஒரு மாதிரி நம்ம காப்பாற்றுவா, நமக்கு உதவி செய்வா நம்ம கஷ்டத்தில், அது கிருஷ்ணன் தான். சொன்னால் இங்கே உள்ளவங்கக்கிட்ட இதை எதிர்பார்க்காம கிருஷ்ணர்கிட்ட எதிர்பார்க்கறது. கிருஷ்ணன் தானே நமக்கு எல்லாம் சொல்லி. பந்து தாரா சுத சுதா தவ தாசி தாஸ் சைத்த சம்பந்தே சபே ஆமார் பிரயாஸ். எனக்கு நண்பர் சொல்லி இதுவரை நான் யாருக்கு நினச்சிருக்கேன் இல்லை. இப்போ என் வாழ்க்கையில் யார் நண்பர் இருக்காங்க, எனக்கு மனைவி இல்லை, கணவன், என்ன குழந்தைகள் எல்லா உனக்கு தாசதாசியர். இந்த ஒரு பாவம் வச்சு நான் அவங்களுக்கு கூட சம்மந்தம் வச்சுருக்கேன். என் கையிலே ஒரு 10 லட்ச ரூபா உள்ள ஒரு மாலை இருக்குது. அது நான் ஒருத்தருக்கு கொடுப்பேன், என் நண்பருக்கு. இது நல்ல முறையாக வையுங்க, நான் ஒரு 10 வருஷம் விட்டு உங்கள்கிட்ட திரும்பி வாங்கிடுவேன். இப்போ இந்த 10 வருஷம் அவர் இது சரியான முறையில் வச்சுருப்பார். ஏன்னா பிரபு கொடுத்துருக்காரு, விலை உள்ள பொருள், இது கவனமாக இருக்குன்னு சொல்லி. தனக்கு மாலைக்கு கூடுதல் இதுக்கு இது பண்ணுவாரல்ல, வேற இல்லை. குரு மகாராஜ் கொடுத்தது சரி, சரி. குரு மகாராஜ் உங்களுக்கு கையில் ஏதோ ஒரு மதிப்பான பொருளை கொடுத்து, இது எனக்கு ஒரு 10 வருஷம் விட்டு கூட பத்திரமா வை. நம்ம எவ்வளோ இதாக வச்சுருப்போம், அதுக்கு மதிப்பு, அதுக்கு ஒரு கவனம் கொடுப்போம். அதுபோல் நம்ம யாருக்கு நண்பர் நினச்சிருக்கோம், யாருக்கு கணவன் இல்லை மனைவி இருக்காங்க இந்த உலகத்தில், நம்ம குழந்தைகள் எல்லாம் நமக்குள்ளது என்ன இருக்குது, இதெல்லாம் பகவானுக்கு உள்ளது. சொன்னால் இவரெல்லாம் பகவானுக்கு தாசதாசியர். அப்போ நம்ம சம்பந்தம் எப்படி இருக்கும்? நான் என் கணவனுக்கு திருப்தி பண்ணால் கிருஷ்ணனுக்கு திருப்தி பண்ண போல, நான் என் மகனுக்கு சரியான முறையில் பார்த்தா கிருஷ்ணன் திருப்தி ஆகிடுவான். அந்த பாவம் கொண்டு வருது. நம்ம ரிலேஷன்ஷிப், நம்ம சம்பந்தம் எல்லாரும் கூட, அவங்க எல்லாரும் இதயத்தில் கிருஷ்ணன் இருக்கா, அவங்களும் கிருஷ்ணருக்கு சேர்ந்தவர். धन जन ग्रह दार तोमार बलिया रखा करी आमी मात्र सेवக்கையா. இனி எனக்கு சொத்து, என் கூட யார் மக்கள் இருக்காங்க, அவங்களு வீட்டில் உள்ள பொருள்கள், மனைவி, கணவன், எல்லாருக்கும் நான் சேவை பண்ணிகிட்டு இருக்கீங்க. இவங்களெல்லாம் உனக்கு சொத்து,
உனக்கு உள்ளவர் நினச்சிட்டு நான் அவங்களுக்கு கூட அவங்களை காப்பாற்றிட்டு இருக்கேன். ஏன்னா நான் ஒரு சேவக்கன், உனக்கு சேர்ந்தவங்க இவங்களெல்லாம் சரி. இப்போ தானா பணம் இருக்குது. பணம் பகவானுக்கு சேர்ந்தது சொன்னால் நம்ம எப்படி உபயோகம் பண்ணுவோம். அதே போல் நம்ம கூட மக்கள் இருக்காங்க, அது நண்பர் இருக்கலாம், ஆஃபீஸில் இருக்கலாம், எங்கேயோ அவங்களெல்லாம் பகவானுக்கு சேர்ந்தவர் சொன்னால் நம்ம எப்படி அவங்களுக்கு கூட சம்மந்தம் வச்சுருக்கோம். மனைவி கூட, கணவன் கூட, கணவன் மனைவி ஒரு மோசமான சம்பந்தம் கிடையாது. கிரைஸ்தவர், முஸ்லீம்ஸு இல்லை சனாதன தர்மம் விட்டு வெளியிலே, சனாதன தர்மம் சொன்னால் பாகவத தர்மம் விட்டு வெளியிலே ஒரு ஆணு பெண்ணு சேருறது ஒரு என்ன, அது பாவத்தில் ஜனிச்சவன், இந்த மாதிரி ஏதோ ஒரு அதுக்கு பார்த்து ஆணும் பெண்ணு சம்பவம் இல்லை சேர்றது ஒரு கெட்ட விஷயம் போல பண்ணிவிட்டாங்க. பாகவத தர்மம் அப்படி சொல்லலை. பாகவத தர்மம் சொல்கிறது ஒரு புருஷனு பெண்ணு விவாகம் கல்யாணம் பண்ணிட்டு தேக சம்பந்தம் பண்ணுறது, அது மூலமாக தானே நம்ம குழந்தைகளை பெற்றுறது. இது ஒரு உயர்ந்த சுகம் கூட சொன்னது. பட் உண்மையாக நம்ம குருவர்க சொல்லிட்டு இருக்கு, நம்ம எல்லா ஜீவன் சொன்னால் பெண்ணு, ஆத்மா சொன்னால் பெண்ணு, புருஷன் கிருஷ்ணன் மட்டும்தான். அப்போது ஒரு பெண்ணு கிருஷ்ணனுக்கு சேவிக்கணும், திருப்தி பண்ணணும். பட் இப்போ நம்ம இந்த உடம்புல இருக்கோம். இப்போ எனக்கு ஒரு கணவன் ஒரு புருஷன் இருக்கான். சம்ஸ்கிருதத்தில் ஹிந்தியில் சொல்லுவான் பதி பரமேஸ்வரா, கணவனே நமக்கு பரமேஸ்வரன் போல இருக்கான். அப்போது நம்ம கணவனுக்கு திருப்தி பண்ணாமல் ஒரு பெண்ணு கிருஷ்ணர்கிட்ட போக முடியுமா? யோசனை பண்ணணும். என்ன சில பேர் மாலை பண்ண தொடங்கியிருக்கான், சில பேர் அது என்ன பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கான் தெரியாது. ஒரு பெண்ணு கணவனுக்கு திருப்தி பண்ணக்கூடாது, இல்லை ஆணு மனைவி கூட வேற இது, இப்படி ஏதோ ஒரு பிரச்சாரம் நடந்து இன்னைக்கு கிருஷ்ண உணர்வு உள்ள பக்தர்லே கணவனு மனைவிಗಳಿಗೆ சம்பந்தம் சரியில்லை. ஒரு ஃப்ரிக்ஷன் சொல்லுவோம் எப்போவுமே. பெண்ணுகள் கணவனுக்கு தூரம் இருப்பான், இல்லை கணவன் மனைவி விட்டு வேற பெண்ணுகளுமே பின்னாடி மாதாஜி சொல்லி ஓடிட்டு இருக்கான். அந்த நிலைமை வந்திருக்கு. சரியான முறையில் தர்மம் புரியல சொன்னால் நம்ம அதர்மத்தின் பாதையில் போயிட்டு இருக்கோம். तोमार कार्य तरे उपरजिबा धन, तोमार संसारे व्यय करीबा वहन. உன் சேவைக்கு வேண்டி பணம் சம்பாதனை பண்ணுவேன், ஒரு வீடு நடத்துறதுக்கு வேண்டி அந்த பணம் செலவு பண்ணுவேன். சம்பாதனை பண்ணக்கூடாது, சோம்பேறி ஆயிடணும், இது தர்மம் கிடையாது. தர்மம் சொன்னால் நம்ம எந்த நிலைமையில இருக்கோம் அங்கே பணம் இல்லாமல் என்ன நடக்கும்? நம்ம குருமாராஜ் சொல்லுவார், பணம் கெட்டது கிடையாது, அதில் பேராசை வைக்கிறது, பற்றுதல் வைக்கிறது தவறு. பணம் இல்லாமல் யாரும் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த பணம் சம்பாதனை என்னதுக்கு பண்ணணும்? பகவான் சேவை வேண்டி. பகவான் குடும்பம். இப்போ நம்ம பகவானே எல்லா இடத்துல பகவான் இருக்கார், இந்த வீடு குடும்பம் பகவானுக்கு உழைச்சோன்னா அதுக்கு பணம் வேணுமே. அந்த வீடு நடத்துறதுக்கு வேண்டி அதுக்கு வேண்டி பணம் செலவு பண்ணுவேன், இது சம்பாதனை பண்ணுவேன், செலவு பண்ணுவேன் சொன்னால் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? எல்லாத்துல கிருஷ்ணருக்கு கொண்டு வருது, வாயில் எல்லாம் இதயத்தில். இப்போ என்ன ஆயிருக்கு? கிருஷ்ணர் பார்த்துடுவார். நம்ம கிருஷ்ணருக்கு ஒரு மாதிரி நம்ம சேவக்கன் இல்லை, நம்ம வேலைகளெல்லாம் கிருஷ்ணர் பண்ணிவிடுவார், நான் ஜபம் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு போலி பக்தி சமுதாயத்தில் வந்துட்டு இருக்கு. भाल मंद नाही जानी, सेवा मात्र करी, तोमार संसार यामी विषय प्रहरी.
இப்போ சரணாகதி வந்தாச்சு, எல்லாம் பகவான் இங்கே நம்ம சமர்ப்பணம் பண்ணியிருக்கோம் சொன்னால் நான் இங்கே கர்நாடகாவில் எனக்கு போயிட்டு இருப்பேன், நிறைவாட்டி சொல்லுவான், நான் ஒன்றும் இல்லை பிரபு, எல்லாம் கிருஷ்ணர் மேலே பாரம் போட்டாச்சு சொல்லி. நான் சொல்லுவேன், உன் கிருஷ்ணன் உன் கலதையா சொல்லி, பாரம் என்ன கிருஷ்ணர் மேலே போடுறது. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அது சேவை பாவத்தில் பண்ணி கிருஷ்ணருக்கு திருப்தி பண்ணுறது போல பண்ணுறது. பாரம் கிருஷ்ணர் மேலே போடுவோன்னு சொன்னால் என்ன பேச்சு அதெல்லாம். இங்கே சொல்லிட்டு இருக்காரு, எனக்கு நல்லது கெட்டது ஒன்றுமே தெரியாது, இப்போ உன் சேவை மட்டும் பண்ணிட்டு இருக்கேன். உன் வீட்டிலே நான் ஒரு காவல்காரன் போல இருக்கு. சேவை தான் முக்கியம். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், கிருஷ்ணர் சேவை போல. तोमार इच्छाए मोर इंद्रिय चालना, श्रवण दर्शन घ्राण भजन वासना. ஓ பகவானே, உன் ஆசை போலேதா நான் என் புலன்கள் வேறு வேறு காரியத்தில் அது கேட்கறது இருக்கலாம், பார்க்கறது இருக்கலாம், சாரி, சுவாசனை எடுக்கிறது இருக்கலாம், பஜனை பண்ணுறது இருக்கலாம், எல்லாமே உன் ஆசை போலே. புரியுதா? எதுவுமே விடுறது இல்லை, எல்லாம் கிருஷ்ணர் கிருஷ்ணர் நமக்கு வேண்டி ஒன்று பண்ணுறதெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அது கிருஷ்ணர் எப்படி விரும்பியிருக்காரு அப்படி. கிருஷ்ணர் பகவத்கீதையில் நம்ம கூட பேசியிருக்காரு, கிருஷ்ணர் ஸ்ரீமத் பாகவதம்ல கூட நம்ம கூட பேசியிருக்காரு. கிருஷ்ண பக்தர் அப்படி வாழ்வே காட்டியிருக்காரு, பாகவதம்ல நம்ம பார்ப்போம். அப்போது கிருஷ்ணர் திருப்தி சொன்னால் நம்ம ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் இது பண்ணிகிட்டு இருக்கோம். எப்படி பிரஜவாசிகள் எப்படி கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுவாங்க அப்படி. அப்போ நம்ம பிரஜவாசி சொன்னால் கோபி, கோபி சொன்னா கோபி ட்ரெஸ் போடுறது, ஆடுறது, பாடுறது நல்லதுதான், கெட்டது கிடையாது. பட் கோபி ஒரு குடும்பத்தில் வாழ்விட்டு இருக்கான், அவளுக்கு கிருஷ்ணருக்கு மனைவி கிடையாது. கோபி இங்கே மாமியார் இருக்காரு, நாத்தனார் இருக்காரு, குடும்பம் இருக்குது. அவள் யார் கூட சண்டை போட மாட்டான், யார் கூட பொறாமை கிடையாது. அவள் பொறுமை பணிவு வச்சு குடும்ப வாழ்க்கை வாழ்விட்டு கிருஷ்ணர் கூட ஆடிட்டு இருக்கான், பாடிட்டு இருக்கான். நம்ம அப்படி பண்ணலாம். நம்ம கணவன், நம்ம மனைவி, நம்ம குழந்தைகள், நம்ம அப்பா அம்மா, நம்ம சமுதாயத்தில் நம்ம சம்பாதனை பண்ணணும், அது எல்லாமே நம்ம பணிவு பொறுமை வச்சு பண்ணி கிருஷ்ணர் திருப்தி பண்ணி பஜனை பண்ணுங்க, ஆடுங்க, பாடுங்க. யார் வேண்டாம் சொல்லிட்டு இருக்கு. குடும்பம் வேண்டாம், பிருந்தாவனம் போயிடுவேன், பொறுப்புகள் வேண்டாம், மாயாப்பூர் போயிடுவேன், இது கோபி பாவம் கிடையாது. இது என்ன சொன்னால் தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு வேண்டி பேர் பக்தி, கிருஷ்ணர், குரு மகாராஜ், அது ஏதோ ஒன்று சொல்லி நம்ம அபராதம் பண்ணிகிட்டு இருக்கோம். அது நம்ம உண்மையாக அது சரி இருந்திருந்தால் நமக்கு அது ஆனந்தம், அனுபு, அமைதி கொடுத்துருக்கோம். எப்போவுமே 24 மணி நேரம் 365 நாள், 10 நாள் மாயாப்பூர் போனால் சந்தோஷமாக இருக்கும், வீடு வந்த உடனே மூஞ்சி இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆகாது. அதே இனிப்பு, அதே ஆனந்தம் வீட்டில், குடும்பத்தில், நம்ம பொறுப்பில், படிப்பில், எல்லாத்துலேயும் வந்துடும். निज सुख लागी किछु नाही करियार, भक्ति विनोद बोले तव सुख सार. பக்தினோம் இங்கே கடைசியாக இந்த கீர்த்தனில் கடைசியாக ஸ்லோகத்தில் சொல்லிட்டு இருக்காரு, நிஜ சுகலாகி, என் சந்தோஷத்துக்கு வேண்டி இனி ஒன்றுமே பண்ண மாட்டேன். நான் என்ன பண்ணால் கிருஷ்ணன் உன் சுகத்துக்கு வேண்டி பண்ணுவேன். பிரேமம் காமம் இவ்வளோதான் வித்தியாசம். காமம் சொன்னால் நம்ம ஏதோ புலன் திருப்திக்கு வேண்டி பண்ணிட்டு இருக்கோம். பிரேமம் சொன்னால் கிருஷ்ணன் புலன் திருப்திக்கு வேண்டி பண்ணுறது. இவ்வளோதான். காமம் இல்லாமல் யாரும் வாழ முடியாது. அந்த காமத்துக்கு கிருஷ்ணன் இடையில கொண்டு வருது. இதுதான் பிரேமம், இதுதான் பக்தி. நம்ம வாழ்க்கையில் கிருஷ்ணன் கொண்டு வருது. என் சுகம் நான் நினச்சிட்டு இருக்கேன், நான் சொல்லிவிடணும்.
கிருஷ்ணனுக்கு எப்படி ராதை சேவை பண்ணிட்டு இருக்கான், லலிதா விசாகா பண்ணிட்டு இருக்கான், இல்லை எப்படி யசோதா நந்தர் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை எப்படி சுபல் ஸ்ரீதாமா பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை ரக்தக பத்திரிக்கை ஏதோ ஒரு பாவத்தில் பிரஜவாசிகளும் எப்படி கிருஷ்ணனுக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்க. அது மானசீகமாக முதல்ல தொடங்கி மெல்ல மெல்லமாக புலன் மூலமாக தொடங்கி மெல்லமாக உடம்பு மூலமாக தொடங்கி இது இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கு காட்டுறதுக்கு வேண்டியல்ல, கிருஷ்ணன் திருப்திக்கு வேண்டி நம்ம வாழ்க்கையை சென்டரில் கிருஷ்ணன் வந்துடணும். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், கிருஷ்ணன் எப்படி விரும்பியிருக்கான் அப்படி, கிருஷ்ணனுக்கு எப்படி சுகம் கொடுக்கணும் அப்படி. எல்லா கர்மத்தில் வெளியில் வந்துடுவீங்க, எல்லா பற்றுதலில் வெளியில் வந்துடுவீங்க, எல்லா துன்பம், கோபம், பேராசை, என்ன சொல்கிறது, துவேஷம் எல்லாமே போயிடும். எல்லா விதமான இருட்டு போயிடும். உங்கள் இதயத்தில் கிருஷ்ணன் வந்தான். ஒரு வைஷ்ணவன் எப்படி இருப்பான், நரோத்தம தாச டாக்கூர் சொல்லிட்டு இருக்காரு, கோவிந்த கருண சதா விஸ்ராம். ஒரு வைஷ்ணவன் இதயத்தில் கோவிந்தன் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பான்னு சொல்லி விட்டு போக மாட்டான். நம்ம பரமாத்மா கூட சுற்றிட்டு இருக்கோம், வேறு ஜீவன் போல. அப்படி இல்லை, கோவிந்தன்ಗೆ இதயத்தில் கொண்டு வாங்க. ಗೋವಿಂದನಿಗೆ ತನಿಯಲ್ಲ, ರಾಧಾ ಗೋವಿಂದರ್. ಹರಿ ಬೋಲ್ ದಂಡೋತ್ ಪ್ರಣಾಮ್.